துளசிங்கம் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாக்குறுதியாக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இதில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இன்னும் கீழே சொல்லப்போனால் தினக்கூலி பணியாளர்கள், தொகுப்பூதிய பணியாளர்கள், மதிப்பூதிய பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள் போன்ற பல்வேறு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே அரசாணை 22 மூலமாக 10 ஆண்டுகள் பணி முடித்த தினக்கூலி பணியாளர்கள் பணி வரன்முறைப்படுத்தப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த அரசு அந்த அரசாணையும் ரத்து செய்துவிட்டது. முன்பெல்லாம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கென இருக்கின்ற ஒரே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில்தான் இந்த அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்ற அடிப்படை பணியிடங்கள் எல்லாம் நேர்காணல் மூலமாக எடுக்கப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இன்றைக்கோ பத்திரிகையின் வாயிலாக அரசாணை 56 மூலமாக அரசாணை வெளியிடப்பட்டு அந்த அரசாணையின் மூலமாக பத்திரிகையில் விளம்பரப்படுத்தப்பட்டு அந்த விளம்பரத்தின் மூலமாக நேற்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கூட அதற்கு அப்ளை செய்து வந்து விடுகிறார்கள். இதனால் 10 ஆண்டு காலமாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக காத்திருக்கின்ற லட்ச இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒரு கனவாக போய்விட்டது. இன்றைக்கு தமிழக அரசு தனியார் மயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தனியாரிடம் இருந்த மதுக்கடையை அரசே இன்றைக்கு எடுத்து நடத்துகிறது. அதுபோல் மணல் குவாரியை அரசு எடுத்து நடத்துகிறது, கல்குவாரியை அரசே எடுத்து நடத்துகிறது. இப்படி தனியார் ஒருவர் மட்டும் வளமாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த வருமானமெல்லாம் அரசுக்கு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதனை அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அதற்கு பாராட்டுக்களை நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் மக்களிடத்திலே வாக்கு பெற்ற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் வருவதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வேலைவாய்ப்பினை கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் இந்த வாக்களித்த மக்களை மறந்துவிட்டு எல்லா பணியிடங்களையும் அவர்கள் தனியார் மயம் ஒப்படைக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு இரவு காவலருக்கு அரசு அளிப்பது 10,000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் கான்ட்ராக்டர் கொடுப்பது 8,000 மட்டும்தான். ஆக ஒரு நபருக்கு தனியார் கொள்ளையடிப்பது 2,000 ரூபாய். இப்படி கணக்கிட்டு பார்க்க போனால் லட்சக்கணக்கான பணியிடங்கள் இன்றைக்கு தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அரசு உணர வேண்டும். ஒரு தனியாரிடமிருந்து எப்படி டாஸ்மார்க், எப்படி மணல் குவாரி, கல்குவாரி பறித்து இன்றைக்கு அரசே நடத்தி அதில் வருவாய் ஈட்டுகிறதோ அதேபோல் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி போல வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நேர்காணல் செய்யப்பட்டு அந்த பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். இது மக்களுக்கு மகிழ்ச்சி தரும், எதிர்கால இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அரசை நம்பி நாம் வாக்களித்தோம், அரசு நமக்கு வேலை கொடுத்தது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் இதே ஆட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள், மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள், மலைப்பிரதேசத்தில் வசிக்கின்றவர்கள் போன்றவர்கள்தான் தன்னுடைய வறுமையின் காரணமாக படிப்பை மேலே தொடங்க முடியாமல் இந்த படிப்பை இடையிலே விட்டுவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். ஆக வாக்களிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்த்தால் இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகும். இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக அறிவிப்பு வெளியிடப்படுவதால் ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு சமையலர் போஸ்டாக இருந்தாலும் சரி, பிஏ படித்தவர்கள், அதற்கு மேலே படித்த பட்டதாரிகள் எல்லாம் நேர்காணலுக்கு வந்து அந்த பணியினை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதனையெல்லாம் எண்ணி பார்த்து இவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவர்களுக்கு டிஎன்பிசி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை இருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் பரீட்சையை எழுதி இளநிலை உதவியாளர் மேற்கண்ட பணியிடங்களுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால்
கீழே அடித்தட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலகம் மட்டும்தான் என்பதை இந்த அரசு உணர்ந்து 56 அரசாணையை உடனடியாக ரத்து செய்து, இது கம்பெனியாக இருந்தாலும், தனியார் கம்பெனியாக இருந்தாலும், நகராட்சியாக இருந்தாலும், ஊராட்சியாக இருந்தாலும், பேரூராட்சியாக இருந்தாலும், மாநகராட்சியாக இருந்தாலும், தலைமைச் செயலகமாக இருந்தாலும், அனைத்து துறைகளாக இருந்தாலும் இந்த பணிகளுக்கென, அடிப்படை பணிகளுக்கென நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக எடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அரசாணையை வெளியிட வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.